இன்னைக்கு விஜய் சேதுபதி நித்யா மேனன் நடிச்ச தலைவன் தலைவி மூவி தான் போயிருந்தோம். இந்த மூவியோட ஒன்லைன் என்னன்னா, விஜய் சேதுபதி ஒரு பரோட்டா மாஸ்டர் ஹோட்டல் வச்சிருக்காரு. அவருக்கு நித்யா மேனனை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அப்புறம் எல்லா ஃபேமிலியும் நடக்கிற மாதிரி மாமியார் நாத்தனார் கொடுமைன்னு அடிக்கடி அவங்க அம்மா வீட்டுக்கு போறாங்க. அப்புறம் ஒரு பெரிய பிரச்சனைனால அங்கேயே இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க சேர்ந்தாங்களா இல்லையா, இதுதான் ஸ்டோரி லைன். இந்த மூவியோட ஸ்டோரி லைன் என்னமோ சின்னதுதான், பட் அதுக்கான ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா சூப்பரா பண்ணிருந்தாங்க. இந்த மூவி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து கிளைமேக்ஸ் எண்டு கார்டு வரையுமே மூவி நல்லா காமெடியா ஜாலியா கொண்டு போனாங்க. இந்த மூவில பாவமான கேரக்டர் பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி தான். ஏன்னா ஒரு பக்கம் அம்மா சைடு ஒரு பக்கம் பொன்னாடி சைடுன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் எப்படி கஷ்டப்படுவாங்களோ அதை ரத்ரமா காட்டியிருந்தாங்க. படம் என்னதான் ஜாலியா போனாலும் அங்கங்க கொஞ்சம் லாக் அடிச்சு அந்த சீன்ஸ்லாம் கொஞ்சம் கட் பண்ணி தூக்கி போட்டுருக்கலாம். இந்த மூவியோட பயங்கர பிளஸே பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி நித்யா மேனன் அப்புறம் சந்தோஷ் நாராயணன் சொல்லலாம். ஏன்னா பிஜிஎம்லாம் நொறுக்கி விட்டுருந்தாரு. நடிச்ச எல்லாருமே அவங்க கேரக்டரை நல்லா பண்ணியிருந்தாங்க. குறிப்பா யோகி பாபு அண்ட் காளி வெங்கடோட காமெடிலாம் செம்மையா ஒர்க் அவுட் ஆகி இருந்துச்சு. இந்த மூவில என்னன்னா 2 பேர் பைத்தியக்கார குடும்பம் கல்யாணம் பண்ணா என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நல்லா தெளிவா காட்டியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்லாம் விஜய் சேதுபதி கேரக்டர் பார்த்தாலும் நம்மளுக்கே பாவமா தோணிரும். விஜய் சேதுபதி இந்த 400 ரவுடி தான் அந்த மாதிரி படத்தெல்லாம் முன்னாடி எப்படி நல்லா நடிச்சிருந்தாரோ அந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ்ல சூப்பரா பண்ணியிருந்தாப்ல. நித்யா மேனனும் நல்லா போட்டி போட்டு டஃப் கொடுத்து சூப்பரா நடிச்சிருந்தாங்க. இந்த மூவியோட விஷுவல்ஸ் எல்லாம் செம்மையா இருந்துச்சு. இந்த மூவி ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா மதுரையில வச்சு தான் எடுத்திருக்காங்க. நம்ம சமணர் மலையில ஆரம்பிச்சு எக்கச்சக்கமான பிளேசஸ்ல காட்டியிருக்காங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு அப்புறம் கல்யாணம் ஆம்பளைங்களுக்குலாம் பக்காவா அந்த மூவி கனெக்ட் ஆகும். விஜய் சேதுபதியோட கெரியர்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவில அந்த தலைவன் தலைவி மூவி சேர்க்கலாம். மனுஷன் இந்த மூவில நடிக்காம ஃபுல்லா வாழ்ந்திருக்காரு. சிம்பிளான ஸ்டோரி, ஜாலியான ஸ்டோரி, ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு எல்லாருக்குமே கண்டிப்பா பிடிக்கும். எந்தவித தப்பான சீன்ஸ் எதுவுமே கிடையாது. உங்க ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ஸோட போயிட்டு ஜாலியா பார்க்கறதுக்கு ஒரு ஒருத்தான மூவி தான் தலைவன் தலைவி மூவி. ஸோ தியேட்டர்ல போய் பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. சரி, ஓகே டாடா.